ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितां येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी चारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பண்பான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம், மூன்றாம் ஸ்கந்தம், முதலாவது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 17வது பதம். சநிகர்தः கௌரவ புண்ணியலப்தோ கஜாவ்யயா தீர்த்த பதப்பதானி அன்னக்ரமத் புண்ணிய சிகீர்ஷயோர்வ்யா அதிஷ்டிதோ யானி சகஸ்ரமூர்த்திகி. விதுரர் தமது பக்தியினால் புண்ணியமுள்ள கௌரவர்கள் பெற்ற நற்பயன்களை தானும் பெற்றார். அஸ்தனாபுரத்தை விட்டு வெளியேறிய பிறகு பகவானின் தாமரை பாதங்களாக விளங்கும் பல புண்ணிய ஸ்தலங்களை அவர் தஞ்சமடைந்தார். பக்தி வாழ்வின் மிக உயர்ந்த நிலையை அடையும் விருப்பத்துடன் பகவான் ஆயிரக்கணக்கான திவ்ய ரூபங்களில் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளாரோ அந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர் யாத்திரை செய்தார். சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு. பிரபுபாதர் 2.5 பக்கத்துக்கு பொருளுரை எழுதியிருக்காரு. இந்த ஸ்லோகத்துக்கு 2.5 பக்கத்துக்கு பிரபுபாதர் பொருளுரை எழுதியிருக்காரு. நிறைய முக்கியமான விஷயம், ஒரு பாயிண்டா ஒன்றாக பார்ப்போம். விதுரர் தமது பக்தியினால் புண்ணியமுள்ள கௌரவர்கள் பெற்ற நற்பயன்களை தானும் பெற்றார். இதோட அர்த்தம் என்னது? ஒருத்தர் உயர்ந்த குலத்துல ராஜவம்சத்துல பிறக்கணும்னா ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கு. ஒரு பெருவில ஏதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா ஜென்ம ஐஸ்வர்ய சிதா, ஜென்மா உயர்ந்த குல பிறப்பு, ஐஸ்வர்யம், செல்வம், அப்புறம் அழகு, அறிவு, இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா முதல்ல மனித பிறவிக்கு வர்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் துர்லபமான செஞ்சிருக்கும். இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. அந்த மனித வாழ்க்கையில ஒரு உயர்ந்த குலத்துல பிறக்கிறது அதினும் அரிது. ரொம்ப புண்ணிய கர்மாக்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவங்க தான் முற்பிரிவில ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் மனுஷ பிரிவுல வருவாங்க. அந்த ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க மனுஷ பிரிவுல வந்தாலும் உயர்ந்த நல்ல புத்திசாலிகளா இந்த பிராமண குலத்திலயோ சத்திரிய குலத்திலயோ பிறவி இருப்பாங்க. அவங்களுடைய கர்ம வேண்டியதை தீர்மானிக்கும். முற்பிரிவில் நம்ம என்ன செயல் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தா போல நமக்கு பிறவி கிடைக்கும். ஆனா விதுரனுடைய வாழ்க்கையில அவர் ஒரு சூத்ராணிக்கு மகனா பிறந்தார், தாசி புத்திரர். ஆனா பிறப்பால் அவர் தாசி புத்திரன். ஆனா கௌரவர்களுக்குள்ள சிறப்பு எல்லா விதுரனுக்கு. காரணம் என்னது? தூய பக்தி தோண்டினால். விதுரர் தமது பக்தியினால் புண்ணியமுள்ள கௌரவர்கள் பெற்ற நற்பணியை தான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கிருஷ்ண பக்தன் எதையுமே இழக்கிறது இல்லை. அதாவது புண்ணியம் செஞ்சு பெறக்கூடிய நற்பயன்கள் எல்லாமே ஒரு பக்தனுக்கு தானா அமையும். யசாச பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதேசுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மன ரசன தாவதோபை. பக்தர் அல்லாதவங்க கிட்ட என்ன தெய்வீக குணம் இருக்க போகுது? அவங்க மன கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் பக்தி செய்யக்கூடிய பகவானுடைய பக்தர்கள் கிட்ட 33 கோடி தேவி தேவர்கள் உள்ள குணங்கள்லாம் தானம் அளிக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக விசுவாச பக்தி பகவத் அகிஞ்சனா. யார் கலங்கம் இல்லாம இடையராது பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ, ஒண்ணுமே இல்லாதவங்க,
பிறப்பால் விதுரர் ஒரு தாசி புத்தன். முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல துரியோதன் திட்டுறாரு, நேருக்கு நேரா சொல்றாரு, அவரை பார்த்து நீ தாசி புத்திரன். வயசுக்கு மரியாதை இல்ல, அவருடைய நடத்தை, அவர் எவ்வளவு உயர்ந்தவர், அவர் ஒரு மகாத்மா, அவர் ஒரு தூய பக்தர் அவர். ஆனா துரியோதன் மாதிரி துர்புத்தி உள்ளவங்க விதுரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவர்கிட்ட எப்படி அன்பு செய்யணும், அவரை முதல்ல பயன்படுத்திக்க தெரியல. கௌரவருடைய துர்பாக்கியம் என்னன்னா, குறிப்பா திருதராஷ்டிரர், துரியோதனன், இவங்க விதுரருடைய சங்கத்தை பயன்படுத்திக்க தெரியல. பிறப்பால் ஒரு தாசி புத்திரன் நினைச்சாங்க. வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. ஒரு வைணவரை வந்து ஒரு பிறப்பால வந்து இவர் வந்து கீழ்குலத்தை சார்ந்தவர், இவர் அமெரிக்கா வைஷ்ணவரு, அவர் வந்து பிலிப்பைன்ஸ் வைஷ்ணவரு, அவர் நாயத்திங்கிற சண்டால குலத்துல வந்தவரு, அப்படி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா அவர் நரகத்துக்கு போவான்னு சொல்லி. அச்சே ஷீலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவேரே ஜாதி. அச்சே ஷீலா விஷ்ணு, பகவானுடைய விக்கிரகத்தை வந்து ஒரு கல்லோ மண்ணோ மரமோ நினைக்கிறோம். இது என்ன விக்கிரகம்? என்ன நீங்க ஒரு கல்லை போய் கும்பிட்டு இருக்கிறீங்க? என்ன நீங்க மர உருவுல இருக்கிற கடவுளை வழிபடுறீங்க? என்ன நீங்க போட்டோ எல்லாம் வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, இது சாதாரணமா நினைக்கிறவங்க. பகவானுடைய ரூபத்தை வந்து பௌதிகமானதோ அல்லது பௌதிகமான பொருளால அவரால் தோன்ற முடியாது. கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு, ஏன் விக்கிரகத்தில் இருக்க மாட்டேன்? இதுதான் புரோபார் கேட்டார். கடவுள் சாமிஜி, கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு, நீங்க ஏன் விக்கிரக வழிபாடு செய்றீங்க? எல்லா பக்கம் இருக்கிற கடவுள் ஏன் கோயில்ல இருக்க மாட்டாரு? அப்போ எல்லா இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாங்க, ஏன் பெட்ரூம்னு தனியா வச்சிருக்காங்க? பெட்ரூமு, ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு, வாஷ்ரூம் இருக்கு, டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, பூஜை ரூம். அப்ப அதுக்கு அது ஒரு இடம் இருக்கு. தூக்கம் வந்தா பெட்ரூம் போகணும், சமைக்கிற எண்ணம் வந்தா போய் சமைக்கணும். அந்த மாதிரி பக்தி செய்யறதுக்கான ஒரு இடம், நம் மனதை ஒருநிலைப்படுத்துறது, நம் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு இடம், அதான் பூஜை மண்டபம். எங்க வேணாலும் உட்கார்ந்து இருக்கலாமே, எங்க வேணாலும் இருக்கலாமே, அப்படி இருக்கு பூஜை மண்டபம். அந்த இடம் அதற்காக. ஏன்னா நாம வந்து ஹரிதாஸ் தாக்கூரர் மாதிரி ஒரு தூய பக்தர் கிடையாது. எங்க இருந்தாலும் பிரகலாதரை போலவோ இல்ல ஹரிதாஸ் தாக்கூரை போலவோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பகவானை நினைக்க முடியாது. நம்ம அந்த இது கொடுத்துருந்தனே, ஹரே கிருஷ்ணா. சோ எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால பகவான் நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பக்குவமான பக்தர் இல்ல. பிரகலாத் மகாராஜால எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்க முடிச்சது. இந்த தூண்ல கூட விஷ்ணு இருக்காருன்னு சொன்னார். அது உத்தம அதிகாரி. உத்தம நிலையில இருக்கிற பக்தர் வந்து அவரால் கிருஷ்ணரை மறக்க முடியாது, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்கணும். ஒரு தூய பக்தர் வந்து ஒரு உத்தம அதிகாரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட். ஒரு தூய பக்தர் வந்து உத்தம அதிகாரி, எதையும் கிருஷ்ணர்ல இருந்து பிரிச்சு பாக்குறது இல்ல, எல்லாவற்றையும் கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தி பாக்குறாரு, எல்லாத்துக்குள்ளயும் கிருஷ்ணரை பாக்குறாரு. அந்த அளவுக்கு நம்ம பக்குவமா இருக்குமா? இல்ல. நம்மளால எதையும் கிருஷ்ணர்ல இருந்து பிரிச்சு பார்க்க முடியலையா? எல்லாத்தையும் கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியலையா? நம்ம எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியலையா? எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை உணர முடியலையா? அப்போ அது ஒருநிலைப்படுத்துவதற்கு, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு இடம் தேவை. அதுதான் பூஜை மண்டபம், அதுதான் கோவில். அது அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான இடம். கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்ணும்போது அந்த விக்கிரகம், பகவான் அச்ச அவதாரம். விக்கிரகம் வந்து, விக்கிரகத்தை நம்ம சிலைன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் சாமி சிலைன்னு சொல்லுவாங்க. சாமி சிலை, இந்த சாமி சிலை வந்து எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை மாதிரி கிடையாது. இந்த ரோட் ஓரமா வச்சிருப்பாங்களே, அதுவும் நம்ம ஊர்ல மெரினா கடற்கரையை சிங்காரே ஆக்கிட்டோம். அந்த மாதிரி இல்ல. அந்த அரசியல்வாதியுடைய சிலை மாதிரி இல்ல. பகவானுடைய விக்கிரகம், விக்கிரகா, அச்சா அச்சா விக்கிரகா. விக்கிரக உருவத்துல, விக்கிரகம்னா ரூபம், விக்கிரகம்னா ரூபம், அச்சா விக்கிரகம்னா ஒரு குறிப்பிட்ட ரூபத்துல தோன்றார். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவானை இதுல எல்லாம் வழிபடலாம், பகவானை இதுல எல்லாம் வழிபடலாம். கல், உலோகம், மண், மரம், வர்ண கலாபம், இந்த மாதிரி பல்வேறு வழிபாடுகள் இருக்கு.
இறைவனுடைய அச்சா விக்கிரகம், இறைவனுடைய உருவத்தை, பகவானுடைய உருவத்தை கல்லால் செய்வது, அப்புறம் மரத்தால் செய்வது, பஞ்சலோகங்கள் அல்லது உலோகங்கள் கொண்டு, தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் கொண்டு செய்வது, அப்புறம் வர்ண கலாபம் சுதை. நீங்க நிறைய திவ்ய தேசத்துல போனா பெருமாள் சுதையில இருப்பார். சுதானா மூலிகையில பண்ணுது. அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அந்த விக்கிரகம் வந்து மூலிகையிலேயே பண்ணியிருப்பாங்க. என்னது? தண்ணி சுதையில பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. மூலவர் மூலவர் விக்கிரகம் சுதையில இருப்பாங்க. உற்சவ மூர்த்தி மட்டும் அபிஷேகம் பண்ணுவாங்க. உற்சவ மூர்த்தி வந்து பஞ்சலோகத்திலயோ இல்ல தங்கத்திலயோ வெளியிலோ. சோ இப்படி இன்னொரு வழிபாட்டுக்கு மானசீகமாவே வழிபடலாம். மனதால வழிபடுறது. பகவானை மனதில எழுந்தருள பண்ணி அவருக்கு வழிபாடு செய்யும். எப்படி பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ஏன் வந்து இதுல இப்படி எல்லாம் பண்ணணும்? ஏன் பகவானுடைய ரூபத்தை, கல்லுடைய உருவத்தை வந்து கல்லால, மண்ணால, மரத்தால, உலோகத்தால செஞ்சு வழிபடணும்? ரூபா ரொம்ப அழகா சொல்வார். ஏன்னா என்னுடைய கண்களால கடவுளை பார்க்க முடியும். இந்த ஜட கண்ணால, ஜட புலன்களை கொண்டு கிருஷ்ணர் உணரக்கூடியவர் அல்ல. அதுதான் ரூபோசாமி சொல்றார். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத்ராய முந்திரியை. கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை ஜட புலன்களால் உணர முடியாது. சேவோர் முகையை சிர்வா, நாக்க வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறது மூலமா, நாக்க வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறது மூலமா ஸ்வயம் ஏவ ஸ்மரத்தியம், ஸ்வயம் ஏவ கிருஷ்ணர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். நம்ம நாக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருந்தா கிருஷ்ணா தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். நாக்கு வந்து ரெண்டு விதமா கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். ஒன்று வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே நாமச்சரி. இன்னொன்று வந்து அவருடைய மகா பிரசாதம், பகவானுக்கு நிவேதனம் செய்த அந்த உச்சிஷ்டா, பகவான் எச்சில், பகவான் சாப்பிட்ட எச்சில் உச்சிஷ்டா, அதை ஏற்றுக்கொள்வதனால. அப்புறம் பகவானுடைய மகா பிரசாதம் சாப்பிட்டு ஆச்சாரியன் சாப்பிட்ட மகா பிரசாதம், பகவான் சாப்பிட்டுட்டு அதை எச்சிலா கொடுக்கிறாரு, அது பகவானுடைய பிரசாதம், கருணை. அது ஆன்மீக குரு சாப்பிட்டு அந்த பிரசாதம் நமக்கு கிடைச்சதுன்னா கிருஷ்ணரை உணரலாம். அப்படி குருவுடைய குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீச்சா, குருவுடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையால பக்திக்கிறவர்கள். அப்ப நம்முடைய தற்போதைய புலன்கள், இப்ப நம் புலன்கள் அசுத்தமாயிடுச்சு. இந்த புலன்கள் ஜட புலன்களால கிருஷ்ணர் உணரக்கூடியவர் அல்ல. நிறைய பேர் சவால் விடுவாங்க. யாரெல்லாம் சவால் விடுவாங்க? நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, கடவுள் நம்பிக்கையற்றவங்க, பொறாமைக்காரங்க, பகவான் மேல பொறாமை உள்ளவங்க, பக்தர்கள் மேல பொறாமை உள்ளவங்க, மனக்கற்பனையாளர்கள், பௌதிக தத்துவவாதிகள், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சவால் விடுவாங்க, என்ன நீங்க கோயில்ல போய் கடவுளை வழிபடுறீங்க, கடவுள் அங்க இருக்காரா? இவனுக்கு ரொம்ப அழகான விஷயம், புரோபார் அடிக்கடி கிளாஸ் வர இருக்கு. ரஷ்யால போய் எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க. அப்ப இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லாரி நிறைய பிரெட் வச்சுக்காங்க. லாரி நிறைய பிரெட் வச்சுட்டு இந்த சர்ச்சுக்கு போறேன்னு கேட்பாங்களா, நீ போய் உங்க கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ண? ஓ காட் கிவ் மீ யுவர் டெய்லி பிரெட், எங்களுக்கு தினசரி உணவு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஓ அப்படியா, உங்க கடவுள் கொடுத்தாரா? கொடுத்துருக்க மாட்டாரு. உடனே லாரி டேங்கர் ஓபன் பண்ணுவாங்க, கண்டெய்னர் ஓபன் பண்ணா கண்டெய்னர் ஃபுல்லா பிரெட் இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க. யார் உங்களுக்கு பிரெட் கொடுத்தா? அப்பயே நீங்க அங்க போறேன், நான் தான் அவனுக்கு பிரெட் கொடுத்தேன். அந்த முட்டாளுக்கு தெரியாத அந்த பிரெட் எங்க இருந்து, அந்த ரொட்டி எப்படி செஞ்சாங்க, அது செய்யறதுக்கு அறிவு யாரு கொடுத்தா, அதுக்கு தேவையான உபகரணங்கள், கோதுமை, நெருப்பு, அப்புறம் நீர், இதெல்லாம் யாரு கொடுத்தா? இவங்க நினைச்சுக்கிறோம் நாங்களா உருவாக்கிட்டோம். நீ ரொட்டி தயாரிக்கலாம், ரொட்டி தயாரிக்கிறதுக்கு புத்தி யாரையா கொடுத்தா? ரொட்டி தயாரிக்கிறதுக்கு புத்தி யாரு கொடுத்தா? அந்த ரொட்டிக்கு தேவையான இன்கிரியன்ஸ் இல்லையா, கோதுமை, காற்று, அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம், அதுக்கு தேவையான நெருப்பு, அதுக்கு தேவையான அனைத்து வளங்களும் யாரு கொடுத்தா? அதுக்கு பதில் கிடையாது. அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க, அது இயற்கையா வந்தது. அப்ப இயற்கையான ரொட்டி இயற்கையா வர வேண்டியதுதானே இல்லையா? எல்லாமே இயற்கையா வருதுன்னா ரொட்டியும் இயற்கையா வர வேண்டியதுதானே? அதே நீ பண்ற. இந்த மாதிரி
நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் கலியுகத்துல நிறைய பேர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இறை நம்பிக்கையற்ற கடவுள் உணர்வற்ற சமுதாயம். சோ மெனி இசம், அந்த இசம், இந்த கம்யூனிசம், ஏத்திசம், சோ மெனி. நாத்திகம், கம்யூனிசம், இதுங்க எல்லாம் வேலை என்னன்னா, தே வாண்ட் டு கில் கிருஷ்ணா. கிருஷ்ணாவை கொல்றதா அவன் வேலை. கிருஷ்ணா கடவுள் கிடையாது. ஒரு நாத்திகமான சமுதாயம் உருவாகும். இறை உணர்வற்ற சமுதாயத்தை உருவாக்குறது தான் அவங்க வேலை. அதுக்குதான் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், அப்புறம் விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிகள், பௌதிக தத்துவவாதிங்க, சாஸ்திரம் இல்லாம தத்துவம் பேசுவாங்க. அது வெறும் ஏமாற்று வேலை தான். சாஸ்திரத்துல இருந்து தத்துவம் தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. இவங்களா ஒரு கற்பனை பண்ணி ஒரு தத்துவம். எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கங்க, நீங்க இந்த யோகா பண்ணுங்க, அந்த கிரியா. சோ நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே மக்களுக்கு பௌதிக ஆசை கொண்டு விட்டு எரியுது. அவங்க போய் எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க. அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாள் உங்க ஆசை விரத்தி அடிச்சிருவீங்க. அப்புறம் நீங்க வாங்க. இந்த மாதிரி சொல்றவங்களா இருக்கு. சோ பகவானுடைய விக்கிரகம் இந்த இந்த ஜடக்கண்களால நாம கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்க முடியல. கிருஷ்ணாவை நேருக்கு நேரா பார்க்கிற வாய்ப்பு நம்ம இழந்துட்டோம். நம்ம துரதிருஷ்டமான ஆத்மாக்கள், நம்ம வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா. இந்த பௌதிக வாழ்க்கையில புலம்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆத்மா கிருஷ்ணாவை நேருக்கு நேரம் பார்க்க முடியல. ஆனா சவால் விடுறாங்க, கேள்வி கேட்கறாங்க, கடவுள் இருக்காரு முன்னாடி வர சொல்லு. பிரபா சொன்னாரு, கடவுள் இருக்காரு, உன் முன்னாடி வருவாரு, ஆனா உன்னால பார்க்க முடியாது. என்னால காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. ராமானுஜாச்சாரிய கருணையாலதான் தனுர்தாசர் பகவானை நேருக்கு நேர் பாக்குறாரு. தனுர்தாசர் அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி இருந்தார். அந்த பொண்ணுடைய அழகுல, அந்த பொண்ணுடைய கண்ணுல மயங்கி இருந்தார். கயல்விழி. கயல்விழினா அப்படி மீன் போல கண்ணு, இல்ல தாமரை இதழ் மாதிரி கண், அப்படி காது வரை நின்று. பகவானுடைய கண்கள் தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்று இருக்கும். அதான் புண்டரீகாட்ச பெருமான், செந்தாமரை கண்ணன், தாமரை போல கண்களை உடையவர். நம்மள என்ன பண்ணுவாங்க, கண்ணு சின்னதா இருக்கு போய் அதுல மையெல்லாம் போட்டு காது வரை எடுத்து விட்டுருவாங்க. இங்க பழைய இப்ப அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இங்க பழைய சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா, சினிமா நடிகை என்ன பண்ணுவாங்க, கண்ணு மை போட்டு இப்படி இழுத்து விட்டுருப்பாங்க. அது அப்படியே மீன் மாதிரி காது வரை. ஆர்டிபிஷியலா நம்ம வரைஞ்சுக்கிறோம், செயற்கையா வரையுது. இந்த செயற்கையா வரையறது சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. இப்ப சமீபத்துல என்ன ஒரு வழக்கமாகுதுன்னா, பாடி பெயிண்டிங். உடம்புல பெயிண்ட் அடிச்சுக்கிறேன், ட்ரெஸ் ஒண்ணு போடாம உடம்புல பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ அது கலாச்சாரம் இருக்கு. அது மேற்கத்திய கலாச்சாரம். அது இப்ப இந்தியாவிலும் வந்துருச்சு. அப்ப என்னன்னா, அந்த உடம்புல மிருகம் எல்லாம் வரைஞ்சுக்கிறாங்க, புலி, சிங்கம். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த பாடி விரும்புறான்னு அர்த்தம். அப்ப அடுத்த உடல் நமக்கு அது கிடைக்கும். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி கிடைத்தற்கு அரிதான மனித வாழ்க்கைய, கிடைத்தற்கு அரிதான மனித வாழ்க்கைய எப்படி வீணாக்குறான்னு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கவலையா இருக்கு. ட்ரெஸ் ஒண்ணு போடாம ஆண் பெண்கள், பெண்ணுக்கு ஆண் வரைஞ்சு விடுறான், ஆணுக்கு பொண்ணு வரைகிறான். அந்த உடம்பு பூரா கலர் அடிக்கிறாங்க, சிங்கம், புலி, அப்புறம் என்னமோ கலர் கலரா போட்டு. ரொம்ப கேவலமான ஒரு கலாச்சாரம். அது இப்ப இந்தியாவிலே வந்துருச்சு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு, என்ன ஆகும்னா, நீ அந்த கலாச்சாரத்தை விரும்புறியா? ஓகே, கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? ஓகே, நான் ஓ ஜீவாத்மாவே, நான் உனக்கு உயர்ந்த மனுஷ வாழ்க்கை கொடுத்தேன். அது நீ என்னை அடையிறதுக்காக. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நாட்டோய சேச கர்மபி. பாகவத் என்ன சொல்றது, இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி. அப்ப எதுக்காக? ஜீவசிய, இந்த ஜீவ மனித வாழ்க்கை தத்துவ ஜிக்யாசா, கேள்வி கேட்கணும். நான் ஏன் விலங்கு மாதிரி வாழணும்? கேள்வி கேட்கணும், வேற எதுக்காகவும் இல்ல. அதான் நேற்று பேசிட்டு இருந்தோம், யாரோட கேள்வியில எல்லாருடைய வாழ்க்கையிலும் கேள்வி இருக்கு. அந்த கேள்வியிலே உயர்ந்தது இங்க பாகவத்துல கேட்கப்பட்ட கேள்விகள், பகவத்கீதையில கேட்கப்பட்ட கேள்விகள். கேனோ உபநிஷத்து, உபநிஷத்தே இருக்கு கேள்வி பதிலாவே. உபநிஷத்தினாலே ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, ஒருத்தர் பதில் சொல்லுவார். அப்ப இந்த கேள்விகள்லாம் உபநிஷத்துக்களை கேட்கக்கூடிய கேள்விகள், புராணங்களை கேட்கக்கூடிய கேள்விகள், பகவத்கீதா, பாகவதம். இந்த கேள்வி எல்லாம் மனித குலத்துடைய நன்மைக்காக, மனித குலத்தின் நன்மைக்காக.
சோ இந்த இந்த மனித குலத்துடைய நன்மை என்னதுன்னா கிருஷ்ணரை உணர்வதுதான். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணன் அடையிறது தான். ஆனா பாருங்க, பல்வேறு குறிக்கோள் வச்சுட்டு இருக்காங்க. பல்வேறு குறிக்கோள். இன்னைக்கு எல்லாருக்கும் லட்சியம் இருக்கு. லட்சியம் இல்லாம யாரும் வாழல. ஆனா அந்த லட்சியம் எல்லாமே உடல் சார்ந்த விஷயங்கள்ல தான் இருக்கு. புலன்ப விஷயங்கள்ல தான் இருக்கு. அது வந்து பிரேயா. ஸ்ரேயா அல்டிமேட் கோல். பிரேயாஸ் அண்ட் ஸ்ரேயாஸ். பிரேயா பிரேயாங்கிறது வந்து உடல் சார்ந்த விஷயங்கள் திட்டம் போடுறது. என் பையனை இதாகணும், என் பொண்ணு அதாகணும், நான் இதாகணும், நான் அதாகணும். எல்லாருக்கும் லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்துக்கான கேள்வியும் இருக்கு. இந்த லட்சியத்தை அடைய நான் என்ன செய்யணும்? ஆனா வாழ்க்கையில் அல்டிமேட் கோல் இருக்கு. அதை அடைய என்ன செய்யணும்? வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் வந்து கிருஷ்ணா. சோ தனுதாஸ்க்கு தனுதாஸ்க்கு அது தெரியல. தனுதாஸ் வந்து இந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி இருந்தாரு. ஓ, இந்த பொண்ணுடைய கண்ணு இவ்வளவு அழகா இருக்கே, இந்த மாதிரி ஒரு கண்ணை நான் பார்த்ததே இல்லையே. அதனால அவர் என்ன பண்றாரு, அவளுக்கு சேவை பண்ண அவளுக்கு சேவை பண்றவர் ஆயிட்டாரு. கொடையை பிடிச்சின்னு பாரு. அந்த பொண்ணு நடந்து போகும்போதெல்லாம் அவளுக்கு முன்னாடி போயிட்டு இவர் ரிவர்ஸ்ல போவாரு, கொடையை பிடிச்சிட்டு அது கண்ணை பார்த்துக்கணும். கண்ணை பார்க்காம இருக்க முடியல அவரால். அவரால அந்த பொண்ணுடைய கண்ணை பார்க்காம இருக்க முடியல. இதுதான் பட்டினத்தார் பத்தி நீ பேசும்போது சொன்னேன். அந்த பட்டினத்தார் வந்து அப்படி நடந்து போய் பாடிட்டே போறாரு. அப்போ ஒரு அவங்க அவங்க கம்யூனிட்டி, அவர் வந்து ஒரு பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய குளத்துல வந்தார். அதுல இருந்து இவரு அதை விட்டுட்டு துறவியா போயிட்டாரு. அப்போ அதே கம்யூனிட்டில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, ஏ பட்டினத்தாரே, இப்படி பைத்தியக்காரனா இப்படி சுத்திட்டு இருக்கே ரோடு ரோடா. இந்த கூட ஒரு தாசி கூட இருக்காரு, தாசி வீட்டுல. அவர் சொல்றாரு, இவளோட இந்த பெண்ணுடைய கண்ணை பாருனார். அவர் என்ன சொன்னாரு? பீழை வடியும் கண்கள். இவள் அழகான கூந்தலை பார், ஈரும் பேரும் வழியும் கொண்டுள்ள. இவரது இதழை பார், துர்நாற்றம் வீசுபாய். இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம காலையில குளிக்காம பல்லு தேய்க்காம பக்கத்துல வந்து உட்காந்தா, ஓ வெரி நைஸ், பக்கத்துல உட்காந்து சேச்சே சீச்சி போப்போ, இல்லையா? யாருமே அதுவும் நீ கலாச்சாரம் ஆயிடுச்சு. குளிக்கவே மாட்டேங்க. குளிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம். அதான் கலியுகம்னாலே ரஜஸ் தமஸ் தான். ரஜோ குணம் தமோ குணம். முன்னெல்லாம் காலை எழுந்த உடனே குளிச்சிடணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு பல்லு கூட விளக்காம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சட்டி பானை எல்லாம் கழுவி வச்சு துணி எல்லாம் துவைச்சு அதுக்கப்புறம் கடைசியா போய் குளிப்பாங்க. அவர் குளிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிப்பாங்க. அதெல்லாம் கண்டாமினேஷன். காலை எழுந்திரிச்ச உடனே குளிச்சது. இந்த சுச்சியின் முச்சி. முச்சி அப்படின்னா சுத்தமா இருக்குது, சுச்சினா சுத்தமா இருக்கு. இந்த எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் படுக்கை பெட் ஒன்ஸ் பெட்ல இருந்து எந்திரிச்சா டச் பண்ண. சோ வைஷ்ணவ கலாச்சாரம்னா அதுக்குள்ள பிராமண கலாச்சாரம் இன்க்ளூடிங் இருக்கு. வைணவர்னாலே தூய்மையானவர் தான், உடலால மனதால. வைணவ கலாச்சாரத்துக்குள்ளேயே பிராமண கலாச்சாரம் இருக்கு. அதனால ஒரு வைஷ்ணவர் தனியா பிராமணனாக முயற்சி பண்ண வேண்டாம். பிராமண கொள்கையை நான் தனியா வளர்த்துக்க முயற்சி பண்ண வேண்டாம். நான் கிருஷ்ண பக்தி பண்ணும்போதே நான் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போதே அந்த பிராமணிகள் கல் அந்த குணங்கள் அந்த கலாச்சாரம் எனக்குள்ள வராது. ஆமா, அதை டெவலப் பண்ணிக்கணும். இல்லாட்டி அப்படியே வீணா போயிடும். அப்புறம் நமக்கு பகவானுக்கு சேவை பண்ற தகுதி கிடையாது. ஓகே, நாம யார் வேணா ஜபிக்கலாம். நாம ஜெபம் பண்றதுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. நம்ம பாத்ரூம் போய் நாம ஜெபம் பண்ணலாம். அப்புறம் ரோட்ல சொல்லலாம், எங்க வேணா நாம ஜபிக்கலாம். நாம ஜபிக்கிறதுக்கு இடம் நேரம் காலம் கிடையாதுன்னு சேத்தமாம் சொல்ற. தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா. கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு இடம் நேரம் காலம் எந்த ஒரு இது கிடையாது. ஆனா விக்கிரக ஆராதனை செய்யணும், பகவானுக்கு பூஜை செய்யணும், பகவானுக்கு போகா செய்யணும்னா சோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. ஏன்னா உள்ளும் புறமும் தூய்மை அடையாம கிருஷ்ணனுடைய விக்கிரகத்துக்கு சேவை செய்யக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அதனாலதான் இங்க பாருங்க, விதுரர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் அப்ப பூமியில இருக்காரு, துவாபரயுகத்துல கிருஷ்ணர் இருக்காரு. ஆனா கிருஷ்ணரை நேர்ல போய் பார்க்காம விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு போறாரு. விதுரர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு கிருஷ்ணரை நேர்ல பார்க்க தகுதி கிடையாது. விதுரர் மாதிரி மகாத்மாவே அப்படி நினைச்சா அப்ப நம்மள ஏமாத்திரம். விதுரர் மாதிரி மகாத்மாவே கிருஷ்ணர் வந்து அப்ப பூமியில இருக்கிறாரு. அஸ்தினாபுரம் வரும்போது விதுரர் வீட்டுக்கும் கிருஷ்ணர் வந்திருக்காரு. விதுரர் வீட்டுக்கே கிருஷ்ணர் வந்திருக்காருன்னா அப்ப விதுரர் எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் தூய்மை அடையணும், நான் தூய்மை அடையணும். அதனால கிருஷ்ணரை நேர்ல பாக்குற தகுதி எனக்கு இல்ல, நான் தீர்த்த யாத்திரை போகணும். சோ இது பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு இதுல.
ஒரு டாபிக் எடுத்தாலும் அவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணும், அவ்வளவு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் விதுரர் வந்து ஒரு தூய பக்தரா இருக்கிறதுனால அவர் எந்த புண்ணியத்தையும் இழக்கிறது இல்லை. இதுதான் பகவத்கீதையினுடைய 8ஆம் அத்தியாயம் 28ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்ற கடைசி ஸ்லோகம். 8ஆம் அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் என்ன பகவத்கீதையில? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. இல்ல இல்ல, 8ஆம் அத்தியாயத்தோட லாஸ்ட் ஸ்லோகம் இல்ல, 8ஆம் அத்தியாயத்தோட லாஸ்ட் ஸ்லோகம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ கானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தற்சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபேதிசம். வேதேஷு வேதங்களை படிக்கிறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, வேதேஷு யஜ்ஞேஷு யாகங்கள் செய்யறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ தவம் செய்யறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, ஒருத்தர் வேத கல்வி படிச்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, ஒருத்தர் யாகம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, ஒரு தவம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, வேதேஷ் யஜ்ஞேஷு தபசு செய்து தானேஷு தானம் செய்யறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குதோ, வேதங்களை படிக்கிறதுனால தவங்கள் செய்யறதுனால தானம் பண்றதுனால யாகம் செய்யறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, வேதேஷ் யஜ்ஞேஷு தபசு செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். இவை அனைத்தும் தத் ஏதி தத் சர்வம், இதனுடைய எல்லா புண்ணியங்களும் இதான் விதித்வா யாருக்கு, யோகி, ஒரு பக்தி யோகி. யோகினா யோகினாலே பக்தி யோகி தான். பிரபுபாத் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், யோகினாலே பக்தி யோகி தான், வேற இங்க யோகிங்கிற பேச்சுக்கே வரல. தத் யோகி பரம் ஸ்தானம் உபேதி சாத்தியம், சாத்தியப்படும் யாருக்கு, ஒரு பக்தருக்கு. ஒரு பக்தர் வந்து புண்ணிய கர்மா பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு வந்து யாகம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்கும், இந்த கர்ம காண்டம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு செயல்கள் கர்ம காண்டம் பின்னாடி ஒரு பக்தன் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு யாகம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்கும், யோகா பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்கும், அப்புறம் தவம் இருந்தா என்ன புண்ணியம் கிடைக்கும், தானம் செஞ்சா என்ன புண்ணியம் கிடைக்கும், எதுவுமே போக வேண்டாம். ஏன்னா கிருஷ்ண உணர்வு இந்த புண்ணியங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. கிருஷ்ணா பரம புருஷோத்தமன், புண்ணிய ஸ்லோகத்தால் வழிபடப்படுபவர். சோ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதால கிருஷ்ண உணர்வுல செயலாற்றக்கூடிய பக்தன் அவர் கர்ம காண்டத்தை கடந்தவர். அதனாலதான் 2வது குற்றம் என்னது, இல்ல 8வது குற்றம், பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கும் போது, பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றத்துல 8வது குற்றம் என்னது, வேதத்தின் கர்மகாண்ட பகுதியில் செயல்களை கொடுக்கும் பலன்களுக்கு ஈடாக பகவானின் திவ்ய நாமத்தின் மகிமைகளை கருதுவது குற்றம். சோ கிருஷ்ணாவுடைய நாமம் திவ்ய நாமம், டிரான்சென்டன்ட் ஹோலி நேம், டிரான்சென்டன்ட் ஹோலி நேம். சோ பகவானுடைய திவ்ய நாமம் வந்து வேதத்தில் சொன்ன புண்ணிய காலங்களுக்கு கர்ம காலத்துக்கு ஒப்பிடவே முடியாது. ஒருத்தர் பல ஆயிரம் கோடி பசுக்களை தானம் கொடுக்கலாம், ஒருத்தர் பல ஆயிரம் கோடி பசுக்களை தானம் கொடுக்கலாம், ஒருத்தர் நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகம் செய்யலாம், ராஜசூய யாகம் செய்யலாம். ஒருத்தர் ஒரு அஸ்வமேத யாகம் செய்தாலே ஆயிரக்கணக்கான புண்ணியம், ஒருத்தர் ஒரு பசுவை தானம் செஞ்சாலே ஆயிரக்கணக்கான புண்ணியம். இது எதுவுமே வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே ஒரு தடவை பகவான் நாமத்தை சொன்னா இந்த புண்ணியங்கள் எதுவுமே இந்த ஒரு நாமத்துக்கு ஈடாக கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. அதுதான் பகவானுடைய புனித நாமத்துடைய மகிமை, அதுதான் கிருஷ்ணனுடைய புனித நாமத்தின் மகிமை. ஏன்னா கிருஷ்ணாவும் ஒரு நாமமும் வேற வேற இல்லை. நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வா நாம நாமனும் பிரிக்கவே முடியாது. கிருஷ்ணனுடைய ஆன்மா, கிருஷ்ணனுடைய ரூபம், பகவானுடைய நாமம், அவரது புகழ், அவரது லீலைகள், அவரது செயல்கள், அவரது தாமம் எதையுமே பிரிக்க முடியாது. எல்லாம் ஆன்மீகமானது, சேத்தனா சேத்தனா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க முதல்ல என்னது, ஒரு பக்தன் புண்ணிய காரியம் செய்ய புண்ணியம் கிடையாது. நிறைய ஆரம்பத்துல என்ன நினைப்பாங்க, ஆரம்ப நிலையில ஒரு பக்தன் நினைக்கலாம், நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணா புண்ணியம், எனக்கு ஹரேகிருஷ்ணா மந்திரம் சொன்னா புண்ணியம், நான் கோதானம் பண்ணா புண்ணியம், எனக்கு பசுமாடு தீவனம் கொடுத்தா புண்ணியம். இப்படி ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க, அல்லது சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்க, அல்லது வேதத்தில் சொன்ன கர்ம காண்டத்தை பின்பற்றக்கூடியவங்க, அல்லது கிருஷ்ண பக்தியில ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இதெல்லாம் புண்ணியமா கருதலாம். ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்காக செயலாற்றுறாரோ, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறாரோ, கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டு பண்றாரோ, அவர் இது புண்ணியமா பாக்குறது இல்ல, இது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டதா பார்க்க.
அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் ஏன் பசுக்கு சேவை பண்றாருன்னா அவர் புண்ணியத்துக்காக செய்யல, கிருஷ்ணனுடைய கருணை எனக்கு கிடைக்கணும், கோமாதாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். இப்போ நாம கோசாலையில போய் பசுமாடு கோமாதாவுக்கு சேவை பண்றோம்னா இது புண்ணியம். நான் கோதானம் பண்ண என் பாவம் எல்லாம் போயிடும், நான் கோ சேவை பண்ண எனக்கு புண்ணியம் கிடைச்சிரும், நான் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா எனக்கு பாவம் எல்லாம் போயிடும், புண்ணியம் கிடைச்சிரும். அப்படிங்கிறது கர்மகாண்டம். கர்மகாண்டத்துல உள்ளவங்க அப்படி நினைப்பாங்க. ஆனா ஒரு பக்தர் எப்படி பாக்குறாரு, இந்த கோமாதா கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க, இவங்களை வழிபடுறதுனால, இவங்களை பராமரிக்கிறதுனால, இவங்களை பாதுகாக்கிறதுனால நான் கிருஷ்ணருக்கு பிரியமானவனாவேன். அப்ப நம்முடைய அல்டிமேட் கோல் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, கிருஷ்ணருக்கு பிரியமானவனாகிறது. கோதானம் பண்றதோ, கோ பூஜை பண்றதோ, கோ சேவை பண்றதோ பாவத்திலிருந்து விடுபடுறதுக்காக இல்ல, புண்ணியத்துக்காக இல்ல. இது ஜெனரல் பீப்புள், பொது ஜனங்கள் நினைக்கிறது. ஆனா ஒரு கிருஷ்ண பக்தர் அது செய்யறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும், நான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், எனக்கு கோமாதாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், அதுதான் நோக்கமா இருக்கணும். ஏன்னா நான் பக்தி தொண்டு செய்யறதுனாலே நான் புண்ணியத்தை கடந்து, ஏன்னா பக்தி தொண்டு கிருஷ்ண உணர்வு பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ணா பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவர், கிருஷ்ண உணர்வு பக்தி தொண்டும் பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அதான் இங்க சொல்லி ப்ரோபால் கோட் பண்ணு, ஏஷாம் தொந்த கதம் பாவம் ஜனானா புண்ணியகர்மனா தே தந்த மோக நிர்வுத்தா பஜதே மாம் திடம் பிரதா. யாரால பக்தியில உறுதியா இருக்க முடியும்னு சொல்ற கிருஷ்ணா, யாரால பக்தி தொண்டுல உறுதியா நினைச்சிருக்க முடியும், திடப்பிரதா உறுதியான மனது. இதுதான் நீங்க பிரச்சனை. இப்போ நிறைய பேருக்கு திடப்பிரதா உறுதியான மனது இல்ல. ஏன் கிருஷ்ண உணர்வுல எனக்கு உறுதியான மனது இல்ல, நான் இன்னும் பாவ புண்ணியத்திலிருந்து முற்றிலும் விடுபடல. ஏஷாம் தொந்த கதம் பாவம், துவந்தா ரெண்டு, ரெண்டுமே துவயா துவந்தான ரெண்டு. ஏஷாம் தொந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம். இது ரெண்டுல இருந்து விடுபடணும். பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடணும், புண்ணிய வாழ்க்கையிலிருந்து விடுபடணும். உடனே அடுத்த கேள்வி வந்துடும், ஏன் புண்ணிய வாழ்க்கையிலிருந்து விடுபடணும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுறது நியாயம், சரி நான் பாவம் செஞ்சுட்டு அதுல இருந்து விடுபடணும், நான் செஞ்ச புண்ணிய நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே, புண்ணியம் ஏன் அதுல இருந்து விடுபடணும்? புண்ணிய கர்மா செஞ்சுட்டு மட்டும் இருந்தா, வேதத்துல சொல்லப்பட்ட புண்ணிய கர்மா மட்டும் செஞ்சா அதுக்கான ஒரு பிறவி எடுக்கணும். சோ புண்ணிய கர்மா செய்யறது முக்கியம் இல்ல, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறதுதான் முக்கியம். அதாவது கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எது பண்ணாலும் எனக்காக பண்ணிக்கிறாரு. யத் கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசிய யத் அவசேஷி கௌந்தேயா தத் குருஸ்மதர் பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடுவாயாக. அப்ப எல்லாத்துலயும் கிருஷ்ணாவை ஆட் பண்ணணும், கிருஷ்ணாவை சேர்க்கணும். கிருஷ்ணரை சேர்க்கலைன்னா அது சமையை வெகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். சோ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் முக்கியமானது. பாகவதத்துல நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோம், பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயத்துல எல்லா ஸ்லோகமும் முக்கியமானது. பாகவதத்துல எல்லா ஸ்லோகம் முக்கியமானதுதான், அதுல எந்த சந்தேகம் இல்ல. 18,000 ஸ்லோகம் முக்கியமானது. ஆனா இந்த செகண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர்ல ஆல் த ஸ்லோகாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளவு அந்த அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னது, செகண்ட் சாப்டர் ஸ்ரீமத் பாகவத்துடைய 2ஆம் அத்தியாயத்துக்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் கேண்டோ. தெய்வீகம் தெய்வீக தொண்டும், தூய பக்தி தொண்டை பற்றி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம் ப்ரோபால் கோட் பண்ணாரு, புண்ணிய தீர்த்த நிஷேவனா. அதோட ஸ்டார்டிங் என்னது, சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருஷி ஷயன் மகசேவியா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. சுஷ்ருஷா, சுஷ்ருஷான கேட்கிறது, ஸ்ரத்ததானஸ் எப்படி கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும். சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருஷி, கதாருச்சி. ஒருத்தருக்கு வந்து வாசுதேவ் கதா, கிருஷ்ண கதா, ஹரி கதா அதுல ருச்சி வரணும். எப்போ எப்போ வரும், ஒருத்தருக்கு வந்து ஹரி கதையில, கிருஷ்ண கதையில, வாசுதேவ கதையில ருச்சி எப்ப வரும், எப்ப உறுதி வரும், மகத் சேவையா விப்ரா, தூய பக்தருக்கு சேவை செய்வது மூலமா. புண்ணிய தீர்த்த நிஷேவனா, தூய பக்தருக்கு சேவை பண்றது மூலமா, அந்த தூய பக்தருக்கு கேட்கறது மூலமா ஒருத்தர் கிருஷ்ண கதையில ருச்சி ஏற்படும். ருச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யார்கிட்ட இருந்து கேட்கணும்னு. சரி, அடுத்தது ஒரு கிருஷ்ண பக்தர்
புண்ணிய காரியங்களுக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் இந்த 10th கேண்டோல இந்த லீலா வரும், நிருக மகாராஜோட சரித்திரம். நிருக மகாராஜ் என்ன பண்ணாரு? எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பசுக்களை தானம் கொடுத்தாரு. சும்மா வெறும் பசுவை தானம் கொடுக்கல. நிருக மகாராஜா ஒரு பெரிய சக்கரவர்த்தி ராஜா அவர். அது பசுவுடைய கொம்புகள் எல்லாம் தங்கத்தால வளையம் இது போட்டு கவர் பண்ணிருக்கு. கால் எல்லாம் வந்து ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். வண்ண வண்ண மாலைகள், என்ன மாலை, நவரத்ன மாலை, முத்து மாலை, எண்ணற்ற ஆபரணங்கள் கொண்டு அலங்கரிக்கப்படும். வெறும் பசுவை தானம் கொடுக்கல அவரு, ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்கள், பட்டு வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரம் போட்டு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு, கொம்புகள்லாம் வந்து கவச்சம் போட்டு, தங்கத்தால் கவச்சம், வெள்ளியால கவச்சம், அப்படி பசுவை தானம் கொடுக்கிறாரு. அதுல என்ன ஆயிடுச்சு, ஒரு தடவை ஒரு பிராமணருக்கு பசு தானம் கொடுத்தாரு. அது தெரியாம அந்த பசு திரும்பி அந்த கோஷாலையில வந்திருக்கு. இந்த பசுமாட்டுக்கு ஒரு நேச்சர் இருக்குன்னா, அது பசுமாடு மட்டும் இல்ல, கோமாதா மட்டும் இல்ல, எல்லா விலங்குக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். அது எந்த இடத்துக்கு எந்த எஜமானு கூட இருக்காங்களோ அவங்க இடத்துக்கு திரும்ப வந்துடும். எங்க போய் விட்டாலும் திரும்ப வந்துடும். இந்த பூனை, எலி, எல்லா உயிரினும் அப்படிதான். மனுஷங்க மட்டும்தான் திரும்ப வர மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த விலங்காலும் நீங்க எங்கேயாவது கொண்டு போய் வெளியில விட்டீங்கன்னு வச்சீங்களேன், அது அது நீங்க ரூட்டே போட்டு தர வேண்டாம், அது அப்படி ஓடி வந்துடும் எஜமான கிட்ட. ஆனா மனுஷனை மட்டும் நீங்க கொண்டு எங்கேயாவது விட்டீங்க, அமெரிக்காலே செட்டில் ஆயிடுவாங்க, இந்தியாவை மறந்துடுவாங்க. பையன் வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுவான், பொண்ணு ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயிடும், அப்பாவாது அம்மாவாது, நீங்க வேணா இங்க வாங்க மறந்துடுவாங்க. அதுவும் ஒரு இளமை பருவம் வந்துச்சு அவ்வளவுதான். இளமை பருவம் வரைக்கும் அப்பா அம்மாவுடைய மேற்பார்வையில் இருப்பாங்க. இளமை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புறாரு, ஒரு பெண் ஆணை விரும்புறாருன்னா, அவங்க சுகத்துக்கு அப்பா அம்மா தடையா வந்து உடனே தூக்கி வீசிடுறாங்க, அப்பாவாது அம்மாவாது. அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம் தான் நம்மளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, ஒண்ணு கவலை கிடையாது. என்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா கோமாதால அப்படி இல்லை. கோமாதா ஆகட்டும், எந்த பிராணிகளும் கண்ணுக்குட்டி நீங்க ரொம்ப தூரத்துல போய் கட்டி விட்டு பாருங்க, அப்படி அறுத்துட்டு ஓடி ஒரு அம்மாவிட்ட. இந்த அம்மாவுக்கு இருப்பு கொள்ளாது இல்லையா? நம்ம பாக்குறோம், கண்ணுக்குட்டி போட்டா, புதுசா கண்ணு போட்டுச்சு, வளர்ந்த கண்ணுக்குட்டி கூட கிட்ட நெருங்க விடாது. இந்த அம்மா கண்ணுக்குட்டி புதுசா கண்ணு போட்டுச்சுன்னா வளர்ந்த கண்ணுக்குட்டியை கூட கிட்ட விடாது, முட்டை போய். இது வந்து பௌதிகமானதுதான், இந்த பாசம் பந்தம் எல்லாம். ஆனா அது கூட இப்ப மனுஷங்கிட்ட இல்ல. முதல்ல குழந்தைய வந்து கையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் இடுப்புல வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் தோல்ல போட்டாங்க. இப்ப குழந்தை பாரமா இருக்கு, ஒரு ஷோல்டர் பேக் மாதிரி கட்டி விட்டாங்க. நீங்க ஷோல்டர் பேக் பாத்திருக்கீங்களா? பின்னாடி ஷோல்டர்ல நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைய வந்து ட்ராலில வச்சு தள்ளுறது. இந்த ஏர்போர்ட்ல வந்து லக்கேஜ் தள்ளுற மாதிரி, ஏர்போர்ட்ல லக்கேஜ் எல்லாம் தள்ளுற மாதிரி குழந்தைய ட்ராலில வச்சு தள்ளுறது. அப்புறம் பேக்ல பின்னாடி மாட்டிக்கிறது, முன்னாடி பேக்ல மாட்டிக்கிறது. பெத்த குழந்தை கூட தூக்கி கையில பிடிச்சிக்க முடியல. அந்த அம்மாவுடைய அந்த அரவணைப்பு அந்த குழந்தைக்கு ரொம்ப வேணும். இப்ப இவங்க வீட்டு ட்ராலி மாதிரி ஆக்கிடுறாங்களா, அந்த பையன் கடைசி இவங்க ட்ராலி ஆக்கிடுவான். அவ்வளவு. இவங்க குழந்தையில வந்து ஆரம்பத்துல ட்ராலியில யூஸ் பண்ணாங்க. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் இவன் ட்ராலியில யூஸ் பண்ணுவான், இல்லை கொண்டு போய் முதியல் இடத்துல போட்டுருவான். சோ அது வேற டாபிக். சோ இப்படி நிருக மகாராஜா தானம் கொடுத்த கோமாதா அவருக்கு தெரியாமலே வந்துடுது அவர் கோஷாலையில. அது தெரியாம இன்னொரு பிராமணருக்கு தானம் கொடுத்துட்டாரு. இந்த பிராமணர் பசுமாட கோமாதா ஓட்டிட்டு போறாரு. அந்த பிராமணர் வர, இது என்னுடைய பசுமாடாச்சு, எனக்கு தானமா கொடுத்தாரு. இல்ல இல்ல, எனக்கு இப்பதான் தானமா கொடுத்தாரு. ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி நேரம் ராஜா கிட்டே வந்துட்டாங்க. நீங்க பண்ணது சரியில்லை, தர்மம் இல்லை, அது எப்படி தானம் கொடுத்த மாதிரி நீங்க தானம் கொடுக்கலாம்? எனக்கு தெரியாதுப்பா, அது எப்படி என் கோஷாலையில் வந்துன்னே தெரியாது, பரவாயில்ல விட்டுருங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, நான் வேற இதுக்காக நான் எவ்வளவு சரி, இதை விட்டுருங்க, நீங்க வேற எவ்வளவு பசு வேணாலும் கேளுங்க, நான் இல்ல முடியாது, ஒத்துக்க மாட்டோம், நீங்க தானம் கொடுத்ததான் நீங்க பண்ண தப்பு தான், கோச்சின்னு போயிட்டாரு. இந்த ஒரு காரணத்துக்காக அவர் இந்த உடலை விட்டதும் யமலோகத்துக்கு போனார். யமராஜ் கேட்கிறாரு, ஏப்பா நீ வந்து நிருக மகாராஜா நிறைய புண்ணியம் பண்ணிருக்க, எவ்வளவு பசுக்களை தானம் பண்ணிருக்க, நிறைய புண்ணியம் பண்ணிருக்க, அதை அனுபவிச்சிருக்கியா? ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை நீ முதல்ல அனுபவிச்சிரு. நிருக மகாராஜ் என்ன பண்ணாரு? முதல்ல என்னுடைய தண்டனை கொடுத்துருங்க, அப்புறம் புண்ணியத்தை அனுபவிச்சுக்க. சோ நிருக மகாராஜா அவ்வளவு பசுக்களை பராமரிச்சு அதுக்கு சேவை பண்ணதுனால அவர் ஒரு அவர் ஒரு அந்த பாவத்துக்கான தண்டனை வந்து ஒரு பெரிய ராட்சச பள்ளியா இருக்காரு. எங்க போய் துவாரகையில போயிருந்து, சும்மா ஏதோ
துபாயிலயோ இல்ல கஜகஸ்தான்லயோ போயிடல, அவர் துவாரகையில போயிருந்து. அப்ப என்னாச்சு, அவர் செய்த ஒரு சிறு பிழையால அவர் ஒரு பள்ளியா போக வேண்டியிருந்தது. ஆனா அவர் செய்த பெரும் சேவையால துவாரகையில போயிருந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அவரை விடுவிக்கிறார். அப்போ புண்ணிய கர்மா, வெறுமனே புண்ணிய கர்மா மட்டும் பண்ணா பத்தாது. இந்த புண்ணிய கர்மாவுக்கு நம்ம சில நேரங்கள்ல துன்பம் அனுபவிக்க வேண்டியது வரும். அது மேல உலகத்துக்கு போகலாம், அந்த புண்ணியம் முடிச்சு திரும்ப வரலாம், இதெல்லாம் நடக்கும். வெறும் புண்ணிய கர்மா வச்சு என்ன பண்றது? அதனாலதான் கிருஷ்ண உணர்வுல செயலாகும். சோ கோமாதாவுக்கு சேவை பண்ணதுனால நிருக மகாராஜா வந்து பகவானுடைய கருணையினால, இந்த பக்தியினால் விதுரர் தமது பக்தியினால், சோ பக்தர்கள் பக்தியினால புண்ணியமுள்ள கௌரவர்கள் பெற்ற நற்பண்களை தானும் பெற்றார். அவர் பிறப்பால் தாசி புத்திரன். ஆனா கௌரவர்களுக்கு என்ன ஒரு அந்தஸ்து மரியாதையில இருந்தோ அதெல்லாம் விதுரருக்கு உண்டு. காரணம் ஒரு தூய பக்தரா இருந்ததுனால. ஆக்சுவலி அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் வந்து எல்லாரும் என்ன மதிக்கணும், நான் ஒரு சத்திரிய வம்சத்துல, நான் வந்து அஸ்தினாபுரத்துல நானும் ஒரு வாரிசு தான் அப்படிலாம் அவர் எதுக்கும் உரிமை கொண்டாடல. இதுதான் இன்னொரு தூய பக்தருடைய இன்னொரு குணம். ஒரு தூய பக்தருடைய இன்னொரு குணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரபுபா சொன்னார், ஒரு தாசிக்கு புத்திரனா பிறந்தாலும் ஒரு ராஜா வந்து தாசி மூலமா புத்திர குழந்தைகளை பெற்றுக்குவார். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ராஜகுமாரனுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும். ராஜகுமாரன் எப்படி வளர்க்குறாங்களோ பராமரிக்கிறாங்களோ அதே மாதிரி தாசி புத்திரன் வளர்ந்து வருவார். ஆனா ராஜ்யத்துல உட்கார முடியாது. தாசி புத்தனுக்கு ராஜ்யத்துல இடம் கிடையாது. ஆனா ராஜகுமாரன் வளர்ற எல்லா வசதியும் அவர் அனுபவிக்கலாம். பட் ஆக்சுவலி விதுரர் அந்த மாதிரி அல்ல. விதுரர் வந்து தூய பக்தரா இருந்ததுனால, அவர் மகாத்மாவா இருந்ததுனால அவர் இந்த எந்த கலகத்திலும் பாதிப்படையவே இல்லை. அஸ்தினாபுரத்து விட்டு வெளியேறிய பிறகு பகவானின் தாமரை பாதங்களாக விளங்கும் பல புண்ணிய ஸ்தலங்கள். அப்போ பகவானுடைய தாமரை பாதங்களாக விளங்கும் பல புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னா தாமம். தாமமும் பகவானும் வேறு வேறு இல்ல. அப்ப தாமத்தை வழிபடுறது பாத சேவனம். 9 விதமா நவவித பக்தி. நவவித பக்தியில ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், பந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதம். பாத சேவனம். பாத சேவனம் என்னது? பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை பண்றது. இது ரெண்டு பொருள் பார்க்கலாம். நம்முடைய பாதத்தை பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துவது, பகவானுடைய தாமரை முதல்ல வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்வது. அப்படி என்னுடைய பாதத்தை பகவானுடைய சேவைக்கு எப்படி இந்த தாமத்தை சுற்றி வர்றது, பரிக்கிரமா பண்றாங்க இல்லையா? பூரி பரிக்கிரமா, அப்புறம் வந்து மாயாப்பூர் பரிக்கிரமா, பிரஜமண்டல் பரிக்கிரமா, கௌரமண்டல் பரிக்கிரமா, விருந்தாவன் பரிக்கிரமா, கோவர்தன் பரிக்கிரமா. பரிக்கிரமான கிரிவால் சுற்றி வருவது, பரிக்கிரமான சுற்றி வருவது. அப்ப நம்ம புனிதத்தலங்களை சுற்றி வரும்போது இந்த உடல் தூய்மை அடையும். என் பாதத்தை நான் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறேன். சோ விதுர மகாத்மா பத்தி சொல்லும் போது இங்க அவர் வந்து அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறிய உடனே பகவானின் தாமரை பாதங்களாக விளங்கும் பல புண்ணிய ஸ்தலங்கள். அப்ப புண்ணிய ஸ்தலங்கள்லாமே பாத சேவனம் அந்த கேட்டகரியில வரும். நிறைய பேருக்கு பாத சேவனம்னா என்னன்னு தெரியாது. பாத சேவனம் என்னது? பகவானை தாமரை பாதத்துக்கு சேவை பண்ணு. எதெல்லாம் பகவானு சம்பந்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் பாத சேவனம். தாமத்தை வழிபடுறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது, இதெல்லாம் பாத சேவனம். துளசி மகாராணி பகவானுடைய தாமரை பாதத்துல எப்படி இருக்காங்க? இருக்காங்க. பகவானுடைய பக்தர்கள் பிரபுபாதர் அவர் ஆச்சாரியரை வழிபடுவது. ஆச்சாரியர் எப்பவும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல, அப்ப பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல யாரெல்லாம் தஞ்சம் பெற்றிருக்காங்களோ அவங்கள வழிபடுறது. துளசி தேவி, பிரபு ஆச்சாரியர்கள், தாமம், இதெல்லாம் பகவானுடைய பாதத்திலிருந்து வேறானதில்லை. சோ தாமரை திருப்பாதங்கள் புண்ணிய ஸ்தலங்களே அவர் தஞ்சம் அடைந்தார். சோ எல்லாரும் அங்க போயிட முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. அப்ப எங்க வந்து பகவானுடைய விக்கிரகம் ஆராதிக்கப்படுதோ அதுவும் புண்ணிய ஸ்தலம் தான். இஸ்கான் டெம்பிள் ஆஸ் தி ஹோலி பிளேஸ். எங்க வந்து பகவானுடைய பிரபுபாதர் எங்க பகவான் எங்கெல்லாம் தன் பாதம் பதிச்சிருக்காரோ அது புனித ஸ்தலம், பாத சேவனம். அதே போல பகவானுடைய தூய பக்தர் எங்க தன் பாதம் பதிச்சிருக்காரோ அது புனித ஸ்தலம். பிரபுபாவுடைய பாதம் எங்க பட்டிருக்கோ, பிரபுபார் எந்த இடத்துல இங்க இஸ்கான் டெம்பிள் வரணும்னு சொன்னாரோ அந்த இடத்தை காமிச்சாரோ அது புனித ஸ்தலம். அதனால
நம்ம எல்லாரும் போய் விருந்தாவன்ல இருக்கணும், எல்லாரும் மாயாப்புக்குள்ள போய் இருக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை. அதுக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலையில அங்க போனா நம்ம அபராதம் செய்ய ஆரம்பிக்கும். காரணம் அந்த தாமத்துல கொஞ்சம் கலியுகத்துல கொஞ்சம் கொஞ்சமா புனித ஸ்தலங்கள் எல்லாம் வியாபார ஸ்தலமாயிட்டு இருக்கு இல்லையா? கலியுகத்துல பாருங்க, எல்லா புனித ஸ்தலங்களும் வியாபார ஸ்தலமா மாறிடுச்சு. நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்கு. அப்ப அது வியாபார ஸ்தலமா மாறும் போது நம்ம அங்க போய் அபராதம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த இடத்துக்கு அதுக்காக போகக்கூடாதா, போகாம இருக்க கூடாதா? இன்னும் போகலாம், பகவானை தரிசனம் பண்ணலாம். அங்க போய் என்ன பண்ணணும், ஒரு புனித ஸ்தலத்துல போய் நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார் உத்தவர்கிட்ட. இந்த ஸ்லோகா வந்து அடிக்கடி பிரபுபாத் கோட் பண்ணுவார் கிளாஸ். ಯಶಾಸ್ಮ ಭುಕ್ತಿ ಗುಣಪೈತಿ ತಾದುಕೆ ಚಲಿಕ್ಕ ಲಕ್ಷಣ ಇಸು ಭೌಮ ಇಚ್ಛತಿ ಯತೀರ್ಥ ಬುದ್ಧೆ ಕಲಿಲೇನ ಕರಿಗಿಸಿ ಜನೇಶು ಅವಿಜ್ಞೇಶು ಸಯೇವ ಗೋಕರ. கோனா மாடு, கரானா கழுதை. இவங்கள எல்லாம் இந்த மூணு விதமான நபர்கள், இந்த மூணு விதமான நபர்களை கிருஷ்ணர் வந்து கழுதையோடு மாடோடு ஒப்பிடுறாரு. யாரு? முதல்ல யாரு? எஸ் ஆத்ம புத்தி குணப்பை திரிதார்த்தி. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு மூணு விதமான கலவை பொருளால் ஆனது. கபவாத பித்தம். கபவாத பித்தத்தால் ஆன இந்த சரீரத்தை நான் தான் நினைச்சுக்கிறது. அவங்க கழுதையோட அவங்க யார் ஒருத்தர் நான் இந்த உடல், நான் யார் தெரியுமா, நான் வந்து இந்த கம்யூனிட்டி, நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனம், நான் இந்த மதம், நான் இந்த மொழி, ஓய் என் இனம் என் மதம் என் மொழி, நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா அவன் கழுதையோடையும் மாடோட ஒப்பிடப்படும். இது நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் யஷாத்ம புத்தி குணப்பே திருதாதுக்கு சலிக்கலஷ்டம் இசு போமைச்சினோ, இது என்னுடைய பூமி, என் நாடு, நான் யாரு தெரியுமா, நான் அமெரிக்க, நான் இந்திய, நான் சைனா, நான் ரஷ்யா அப்படின்னு பிறந்த நாட்டோடு தானே ஒப்பிடுகிறது. இது என் நிலம், என் உரிமை. எது அவன் நிலம்? நீயே ஒண்ணும் இல்லாம வந்த இல்லையா? ஒண்ணு இல்லாம வந்துட்டு என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய என்னது மொழி, என்னது எதுவுமே ஒண்ணுது கிடையாது. ஈசாவாசம் இது எல்லாம் கிருஷ்ணனுடையது. ஆனா நீயே கிருஷ்ணனுக்கு சொந்தமான வந்து அதையும் மறந்து போயிட்டேன் இல்லையா? இந்த கோஷம் போடுறவங்க எல்லாம் அவங்களே கிருஷ்ணனுக்கு சொந்தமானவங்க. இந்த உடல் பகவான் கொடுத்தது, இந்த உடல் இருக்கிற ஆத்மா கிருஷ்ணனுடைய அம்சம், இந்த ஜட இயற்கை கிருஷ்ணனுடைய சக்தி. அப்ப நான் யாரு? நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணுமே இல்ல. அவனை பாருங்க, நான் தான், நாங்க தான் அனுபவிக்கணும். இந்த எண்ணெய் கிணறு எங்களுக்கு சொந்தம், இந்த ஆறு எங்களுக்கு சொந்தம், இந்த ஊர் எங்களுக்கு சொந்தம். இப்படிதான் வாழ்க்கை. கிருஷ்ணனுடைய புறசக்தினால கவரப்பட்ட, கிருஷ்ணனுடைய மாயா சக்தினால கவரப்படுறவங்க, ஜடையர்க்கின் முக்குணத்தினால வசீகரிக்கப்பட்டிருக்கிறவங்க, கட்டுப்பட்டிருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. மாடு மாதிரி, கழுத மாதிரி. ஆத்ம புத்தி குணப்பை திரிதாதுக்கே சலிக்காஷ் போமை இச்சதி தீர்த்த புத்தே. தீர்த்த யாத்திரை போயிட்டு சும்மா குளிச்சுட்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போனோம். யாரு கூட போனீங்க? அது ஒரு டூரிஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க, நாங்க வந்து குளிச்சுட்டு வந்தோம். ஆடு மாடு கூட போய் தான் குளிக்குது கங்கையில. கங்கை யாத்திரை போனா அங்க ஆடு மாடு குளிக்கும், எறும்பு கூட குளிக்குது. அப்ப என்ன பிரயோஜனம்? தீர்த்த யாத்திரை போனா என்ன பண்ணணும்? குளிச்சுட்டு வர்றதுக்காக போறது இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ண, கால் நினைச்சிட்டு வந்துடுறேன். அந்த வழியா போனோம், ஏதோ யாத்திரை போறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை பத்தி இருங்க, நம்ம போய் குளத்துல காலை வச்சுட்டு வந்துருக்கீங்க. அது என்னமோ அவர் குளத்துல காலை நினைச்சா பாவம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து எல்லா பாவாரையும் செய்யுது. அதான் பறிச்சு சொன்னாரு, யானை குளிக்கிற மாதிரி. குஞ்சர சௌச்சவா, குஞ்சர சௌச்சவா. யானை என்ன பண்ணும்? நல்லா போய் குளத்துல எல்லாம் விளையாடும், தும்பிக்கை எடுத்து. யானை குளிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. யானை குளிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். தண்ணியில போய் உருண்டு பிறண்டு தும்பிக்கையில தண்ணி எடுத்து அடிச்சு விளையாண்டு எல்லாம் சுத்தமாயிடும். அப்புறம் வெளியில வந்து மண்ணெல்லாம் எடுத்து மேல போடும். அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்து பௌதிகமான புலன்பு விஷயம் திரும்ப ஈடுபடும். தீர்த்த யாத்திரை போயிட்டு புலன்பு விஷயத்துல ஈடுபடக்கூடாது. அந்த புனித ஸ்தலத்திலையும் போய் அது பண்ணக்கூடாது. அது போறதே புனிதம் அடையிருக்கான். விதுரர் ஏன் தீர்த்த யாத்திரை போனாரு? விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. யாரு? விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. யார் சொன்னா? யுதிஷ்டிர மகாராஜ். யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றாரு, ஓ விதுரரே, நீங்களே ஒரு தீர்த்தம்,
நீங்களே புனிதமானவர். நீங்க ஏங்க தீர்த்த யாத்திரை தீர்த்தி குருவந்தி தீர்த்தான். விதுரர் போன்ற மகாத்மாக்கள் புனித யாத்திரை போக வேண்டிய அவசியமே இல்லை, தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஏங்க போகணும்? நீங்களே புனிதமானவர். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சம்பிரதாயத்துல மாத்துவ சம்பிரதாயம், நம்ம மாத்துவ சம்பிரதாயத்துல ஒரு கிளை கௌடிய சம்பிரதாயம். மாத்துவ சம்பிரதாயத்துல சன்னியாசத்துக்கு தீர்த்தான்னு கொடுப்பாங்க. தீர்த்தா லட்சுமிபதி தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, வியாச தீர்த்தா, விஜயராஜ தீர்த்தா. தீர்த்தா மீன்ஸ் புனிதமானவர். தீர்த்தம். கோயில போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டீங்களா? தீர்த்தம் சுவாமி கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கும், அப்ப அது என்ன புனிதப்படுத்தும். சோ புனித ஸ்தலங்கள் தீர்த்தம். தீர்த்த யாத்திரை என்ன சொல்றோம்? நாங்க தீர்த்த யாத்திரை போனோம். தீர்த்தா புனித ஸ்தலங்கள். தீர்த்தம் கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், பிரயாக தீர்த்தம், இது மாதிரி நிறைய தீர்த்தம் புனித ஸ்தலங்கள். சோ இந்த புனித ஸ்தலத்துல போறது சும்மா குளிச்சுட்டு வந்து பாவம் போக்கிருக்கா இல்ல, ஓ நாங்க போய் குளிச்சுட்டு வந்தேன் பாவம் எல்லாம் போயிடும், எனக்கு புண்ணியம் வந்துடும், அதுக்காக இல்ல. அந்த தீர்த்த யாத்திரை எப்படி பார்க்கணும், அந்த தீர்த்த ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலத்துக்கு எப்படி போகணும், அங்க இருந்து சாதுக்கள்கிட்ட கேட்கணும். இங்க விதுரர் என்ன பண்றாரு? விதுரர் தன் தீர்த்த யாத்திரையில என்ன பண்றாரு? மைத்திரேயருக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்கிறாரு? யார் சந்திக்கிறாரு? விதுரர் மைத்திரேயருக்கு முன்னாடி உத்தவரை சந்திக்கிறார் தீர்த்த யாத்திரையில. இப்ப உத்தவருக்கும் விதுரருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இங்க வரப்போகுது அடுத்து. அதுக்கப்புறம் மைத்திரேயர்கிட்ட பேசு. உத்தவர் சொல்வாரு நீங்க மைத்திரேயர்கிட்ட போங்க, ஏன்னா உத்தவரால பேச முடியாது. உத்தவர் அழுதுட்டே இருக்காரு. உத்தவர் தோற்றத்துல கிருஷ்ணர் போலவே இருப்பார். உத்தவரை பார்த்த உடனே விதுரருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தர், கிருஷ்ணருக்கு மிக பிரியமான நண்பர். உத்தவருடைய சங்கம் எடுத்துக்கிறாரு. உத்தவரால பேச முடியல. கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைச்சிட்டாரு, உத்தவர் அழுதுட்டே இருக்காரு, விதுரா என்னால பேச முடியாது, நீங்க மைத்திரேயர்கிட்ட போங்க. பாருங்க, இதுதான் தீர்த்த யாத்திரையுடைய முக்கியத்துவம். தீர்த்த யாத்திரை போனா அங்க இருக்கிற சாதுக்கள்கிட்ட கேட்கணும், ஓ பிரபு எனக்கு இந்த ஸ்தலத்தோட மகிமையை சொல்லுங்க, இங்க இருக்கிற பகவானுடைய மகிமையை சொல்லுங்க, பகவான் எப்படி இங்க இந்த இந்த ரூபத்துல, பகவான் எப்படி இந்த அச்சாவதாரத்துல வந்தாரு, எப்படி பகவான் அவதரிச்சாரு, எந்த பக்தருக்காக வந்தாரு, என்ன லீலை நடந்ததுங்க. ஆஹ் நம்ம என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் தீர்த்த யாத்திரை போறவங்க ஒரே நாள் இவ்வளவு கோயில் பார்த்து முடிச்சாரு. பிரபு 2 நாள் தான் இருக்கு, எவ்வளவு கோயில் காமிச்சிருங்க, இனி எப்போ வருவேன்னு தெரியாது. அப்ப நீங்க போய் வீட்லயே இருந்து கூட ஆன்லைன்ல பாத்துக்கோங்க, போட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம், வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ தீர்த்த யாத்திரை போறது எவ்வளவு கோயில பார்த்து முடிக்கணுங்கிறதுக்காகல்ல. 2 கோயில் போன 2 ஸ்தலத்துக்கு போனாலும் இந்த 2 ஸ்தலத்தோட மகிமைகளை அனுபவிக்கணும். அங்க பகவான் எப்படி அவதரிச்சாரு, அந்த லீலைகள், அந்த பக்தரோடு பண்ண அன்பு பரிமாற்றம், பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், அந்த பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய லீலைகள், அதுல லயிச்சு போ. சும்மா ஓடி ஓடி ஓடுவாங்க எல்லாம் மார்த்தன் மாதிரி. பிரபு நீங்க ஒரு 15 திவ்ய தேசம் பார்த்துடலாமா, ஒரே நான் பார்த்துலாம் வாங்க, ஓடுங்க ஓடிட்டேன். உபன்யாசத்துக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. அவரு கூட சாது உட்காந்துட்டே இருப்பாரு, சரி போட்டோம், அவரு கூட சேர்ந்து ஓட வேண்டியது. என்ன பண்ணணும்? அப்படி வச்சுக்கூடாது. தீர்த்த யாத்திரை மாரத்தான் மாதிரி வச்சுக்கூடாது. பிரபு நாங்கெல்லாம் பாருங்க துபாயில இருக்கோம், எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தான் யாத்திரை, அதனால இந்த வருஷம் எனக்கு என்னெல்லாம் பார்க்கணும் பார்த்து முடிச்சது. அப்படி இல்ல, இந்த வருஷம் யாத்திரை போறோமா, ஒரு 2 இடம் 3 இடம், அந்த இடத்துடைய மகிமை. பிருந்தாவனம் என்ன, அது காது வழியா பார்க்கணும். பிருந்தாவனத்தை காது, புனித ஸ்தலங்களை காது வழியா பார்க்கணும், கண்ணால பார்க்க முடியாது. இந்த ஜட கண்ணால பார்த்தா எல்லாம் ஜடமா தான் தெரியும். பிருந்தாவனத்துல பன்னிக்குட்டி தெரியும், கழுதை தெரியும், ஒட்டகம் தெரியும், எல்லாம் தெரியும். இந்த ஜடக்கண்ணால பார்க்க கூடாது, காது வழியா பார்க்கணும். இந்த யமுனா நதியில தான் கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் பண்ணாரு, இந்த இடமா அது, இங்கதான் கேசி வதம் பண்ணாரா, இந்த இடத்துல கிருஷ்ணர் ராசலீலை பண்ணாரா, இந்த மதுரால இந்த சிறைச்சாலை தான் கிருஷ்ணர் இருந்தாரா, அப்படி காது வழியா கேட்டு கேட்டு இந்த மதுரா தெருவுல கிருஷ்ணன் எப்படி நடந்து வந்தாரு, ஒரு கஜம் போல யானை போல நடந்து வந்தாரு கிருஷ்ணர் பலராமரும். அந்த பாகவதத்துல கதைகள் அப்படியே நினைக்கணும். நாமளும் மதுரால நடந்து மதுரை போறோம், பிரபு மதுரா யாத்திரை, மதுரா போயிட்டு வந்தேன், அங்க கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, மதுரையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு சாமரம் இல்ல, மைப்பிலி இல்ல, மணி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாம் வாங்கிட்டு. மதுரா போனா அங்க கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு. மதுரையில இந்த இடத்துலதான் மல்யுத்தம் நடந்தது, அங்க கிருஷ்ணர் எப்படி எல்லாரும் பார்த்தாங்க.
அந்த மதுரவாள் தெருக்கள்ல கிருஷ்ணர் எப்படி நடந்து வந்தாரு, அவரு கிருஷ்ணரும் பலராமரும் அந்த குவளையப்பிட யானை, பிரம்மாண்டமான யானை, 10,000 யானை பலம் உள்ள குவளையப்பிட யானை கம்சன் நிறுத்தி வச்சிருக்கு. இந்த யானையை வந்து ஜராசந்தன் கிருஷ்ணருக்கு கம்சனுக்கு பரிசா கொடுப்பாரு. 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சு யானை குப்பிட்ட கொடுப்பாரு ஜராசந்தன். ஒரு பிரம்மாண்டமான யானை. அதை மதம் பிடிக்க வச்சு அந்த யானைய ஜராசந்தன் என்ன பண்ணாங்க, சாரி கம்சன் என்ன பண்ணாங்க, யானையை மதம் பிடிக்க வச்சு கிருஷ்ணர் வந்தா கொல்லணும்னு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த யானையோட பின்னங்கால் வழியா போய் வாழை பிடிச்சு கிறுக்கு கிறுக்கு சுத்தினார். யானை வந்து குவளையப்பிடா 2 காலை தூக்கி கிருஷ்ணர் மிதிக்க வரும். ஓ விளிரிட்டு அது காலை தூக்கிட்டு வந்து கிருஷ்ணன் போய் வாழை பிடிச்சிட்டேன். வாழை பிடிச்சி கிரு 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 தூக்கி வீசி ஒரு அட்டி அடிச்சு துவைக்கிற துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டாரு யானை. அந்த யானை அப்படி மூக்கு வாயில பிளட் வந்து குவளையப்பிட சத்து போயிடுச்சு. அந்த 2 தந்தம் இருக்கு இல்லையா, யானையோட தந்தம், அந்த கிருஷ்ணரோட தோல்ல வச்சுக்கிட்டாரு, பலராமரோட தோல் வச்சு அவங்க 2 பேரும் யானை மாதிரி நடந்து வர. இப்படிதான் நம்ம மதுரை பார்க்கணும். கிருஷ்ணர் பலராம இந்த மதுரா தெருவில் எப்படி நடந்து வந்திருப்பாங்க, அங்க எல்லாரும் எப்படி அவங்கள பார்த்தாங்க. இளம் பெண்கள்லாம் அவரை வந்து காமதேவன், ஆயிரக்கணக்கான காமதேவன் செய்தால் இப்படி ஒரு அழகு இருக்க முடியாது. இந்த பிருந்தாவனத்து கோபிகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாங்க, இந்த கிருஷ்ணரை தினமும் தரிசனம் பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட அன்பு பண்ணியிருக்காங்க. நம்ம அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு. குழந்தையிலே போயிட்டாரு மதுரால இருந்து பிருந்தாவன். அதனால இந்த மதுரா வாசிகள் நினைக்கிறாங்க பிருந்தாவனத்துல உள்ளவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. இப்படி எல்லாம் கேட்கணுங்க. ஓ வேற என்ன நடந்தது, அங்க வந்து கிருஷ்ணர் இப்படி நடந்து போனாங்க, கிருஷ்ணரும் பலராமரும். இந்த லீலைகள்லாம் பார்க்கணும், கேட்கணும், இது கேட்டு பார்க்கணும். சும்மா போய் மதுராவை சுத்தி பார்த்துட்டு வந்தேன், அங்க ஆட்டோ ரிக்ஷா இருந்தது, அங்க வந்து எல்லாம் பௌதியம் ஆயிடுச்சு, அப்படி அங்க வந்து பக்தர்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்படிலாம் பார்க்க கூடாது. சோ விதுரர் தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரே தூய பக்தர் தான். ஆனா அவரு இந்த உலகத்துல வந்து இந்த புனித ஸ்தலங்கள்லாம் பார்த்து தன்னை புனிதப்படுத்திக்கணும். ஆக்சுவலி விதுரர் போனதுனால அந்த இடம் தூய்மை அடையுது. நாமளும் புனித ஸ்தலத்துல போய் குளிக்கிறோம். பிரபுபாதரும் புனித ஸ்தலத்துல போய், சைத்தன்ய மகாபிரபு யாத்திரை போனாரு, தென்னிந்திய யாத்திரை வந்தாரு, விருந்தாவன யாத்திரை போனாரு. அதனால மகாபிரபு புனிதமாகிறதுக்காக போல, மகாபிரபு போய் அந்த இடத்த புனிதப்படுத்தினாங்க. அப்ப நம்ம எல்லாம் போய் நம்ம பாவத்தை விடுறோம், இந்த தூய பக்து போய் அந்த பாவத்தை அந்த இடத்த புனிதப்படுத்துறாங்க. நம்ம எல்லாம் போய் தீர்த்த யாத்திரை போறாங்கிற பேர்ல அங்க போய் பாவத்தையெல்லாம் விட்டுட்டு வரோம். அப்ப அந்த இடம் ரொம்ப கண்டாமினேட் ஆகுது, அந்த இடம் அசுத்தமாகுது. அப்ப அதை யாரு புனிதப்படுத்துறா, தூய பக்தர்கள். பிரபுபாதரை போல, விதுரரை போல. பகவான் சைதன்யர் இந்த பூமியில இருந்தப்போ ஒரு தீர்த்த யாத்திரை போனார், நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு. சோ இந்த புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை தஞ்சம் அடைகிறதுனா, புனித ஸ்தலத்தை தஞ்சம் அடைகிறதுனா நம்ம பியூரிபிகேஷனுக்காக நம்ம தூய்மை அடைவோம். புற தூய்மை அக தூய்மை ரெண்டும். புற உடலும் தூய்மை அடையும், அக உடலும் தூய்மை அடையும். கிருஷ்ணா பற்றி கேட்கும் போது அந்த புனித ஸ்தலத்துல வந்து பகவான் லீலைகளை நினைக்கும் போது அது கூடுதலா தமம் செய்யுது. நாம ஜபிக்கிறது, சேவை பண்றது. சோ பக்தி வாழ்வின் மிகுந்த நிலை அடையும் விருப்பத்துடன் பகவான் ஆயிரக்கணக்கான திவ்ய ரூபங்களில் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளாரோ அப்புனித ஸ்தலங்களுக்கு எல்லாம் அவர் யாத்திரை செய்தார். 45 வயசு, 45 வயசு வந்து குடும்பஸ்தர் என்ன பண்ணணும், அந்த 45 வயசு வந்தோடனே குடும்பஸ்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பொறுப்பை பையன்கிட்ட விட்டுட்டு தீர்த்த யாத்திரை. இல்லாட்டி கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்த முடியாது. 50 வயசுக்கு மேல கம்ப்ளீட்டா அந்த குடும்ப தலைவர் மனைவிட்டு இருந்து விலகி இருக்கு. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். விதுரர் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ விதுரருக்கு நடந்த மாதிரி அவமானம் நமக்கு நடந்திருந்தா இல்லையா, விதுரருக்கு நடந்த அவமானம் நம்ம சொந்தக்காரங்க கூப்பிட்டு வச்சு நம்ம இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காப்பின்னு சம்மதம் எடுப்போம். விதுரர் போங்கன்னு போயிட்டாரு, தீர்த்த யாத்திரை போயிட்டு நீங்க எதத்தையோ பண்ணிக்கீங்க. இதுதான் இதுதான் வந்து பொய்க்கருவம் உள்ள ஒரு நபருக்கும் பொய்க்கருவமற்ற ஒரு நபருக்குள்ள வித்தியாசம். பொய்க்கருவம் உள்ளவங்க, ஓ நீ என்ன அவமானப்படுத்திட்டீல்ல பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு, என்னை பத்தி உனக்கு நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல, நான் யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சம்மதம் இருக்கும். ஆனா விதுரர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, ஓகே எனக்கு அஸ்தினாபுரத்துல பதவி கொடுக்க மாட்டீங்களா, என் உடமையெல்லாம் பறிச்சுக்கிட்டீங்களா, என்னை அவமானப்படுத்தீங்களா, என்னை துரத்தி விடுறீங்களா, ரொம்ப சந்தோஷப்பா, நான் ரொம்ப நாளா இந்த புனித ஸ்தலத்துக்கு எல்லாம் போகணும்னு இருந்தேன், ஹரே கிருஷ்ணா, அது சந்தோஷமா கிளம்பிட்டு.
இதுதான் இதுதான் நமக்கும் ஒரு தூய பக்தருக்குள்ள வித்தியாசம். நம்ம உடனே டிஸ்டர்ப் ஆயிடுவோம். ஓ, என்ன அவமானப்படுத்திட்டாங்க. ஆனா விதுரர் எப்படி எடுத்துக்கிறாரு? இதை கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு எடுத்துக்கிறாரு. கிருஷ்ணருடைய ஏற்பாடு. அதனால கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு, குறிப்பா இந்த தாமோதர மாதத்துல, கார்த்திகை மாதத்துல நிறைய பேர் விருந்தாவன யாத்திரை போவாங்க, மாயாப்பூர் யாத்திரை போறாங்க, பூரி யாத்திரை போறாங்க. இந்த யாத்திரையில எதுக்காக? நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்காக, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்காக, பகவானுடைய லீலைகளை நினைவு கொள்றது.